மங்கையரின் மாண்பை பாதுகாத்திடுவோம் என்ற ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கின்ற தென்தமிழர் கட்சிக்கும் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மண்ணுக்காகவும் சமூகத்தின் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற கருப்புக்குடி நாயகனின் அன்பு சகோதரர் பாண்டியவர்களுக்கும் முகநூலில் தன்னுடைய எதிர்கால ஒரு மாற்றத்தை நிச்சயம் உண்டு பண்ண முடியும் என்றால் நிச்சயம் முடியும் என்ற நம்பிக்கையோடு நித்தம் உறவுகளின் சிக்கல் பற்றியும் உண்மையை பற்றியும் எழுதி கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் கால்வாய் சிவா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் தினேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தென்தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் பாலமுருகன் அவர்கள் அந்த மண்ணின் அடையாளத்தை காக்க வேண்டும் என்று சமீபத்தில் கூட கட்டிய அந்த பேருந்து நிலையத்திற்கு ரிபேல் முத்துராமலிங்க சேர்ந்ததை அவர்கள் பெயரை கேட்க போராடிய நிகழ்வு நிச்சயம் பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்ததாக இந்த நிகழ்வில் உரையாற்றக்கூடிய ஈஸ்வரி நாச்சியார் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் வணிகர் தலைவர் வணிகர் சங்கம் காமராஜ் நாடார் அவர்களுக்கும் தொடர்ந்து களப்பணி ஆற்றிக் கொண்டு தன் சமூகத்தின் உரிமைக்காகவும் சமத்துவ உரிமைக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி எல் டி தாஸ் அவர்களுக்கும் மடைதிறந்த வெள்ளம் போடும் அணைதிறந்த வெள்ளம் போடும் தமிழை சரளமாக பேசக்கூடிய தமிழை நேசிக்கக்கூடிய தமிழ் குடிகளை நேசிக்கக்கூடிய அன்பு தம்பி சீனிப்பாண்டியன் அவர்களுக்கும் தொப்புள் கொடி உறவென்றால் அது அந்த உறவுக்கு அர்த்தமாக எங்கள் கருத்துக்கும் எங்கள் கரத்தோடும் தோல் கொடுத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு மக்களை அப்துல் அஜீஸ் அவர்களுக்கும் தென்தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி தொடங்குகின்றேன். பெண்களின் மாண்பை பாதுகாப்பு நிகழ்வு தேவையா என்றால் தேவைதான். ஏனால் இன்றைக்கு இருக்க சூழல் பெண்களின் பாதுகாப்புக்கு எதிரானதாக இருக்கிறது. 20 வருடத்துக்கு முன்பு இருந்ததை விட 20 நாட்களுக்கு இருந்ததை விட 20 நிமிடங்களுக்கு இருந்ததை விட 20 நொடிகளுக்கு இருந்ததை விட இன்று ஒவ்வொரு நொடியும் பெண்களுக்கு எதிரான நிகழ்வு தான் இருக்கிறது. இன்னைக்கு புதிதாக இன்ஸ்டாகிராம் ஒன்று இருக்கு. அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பேசக்கூடிய சூழலை அந்த இன்ஸ்டா உருவாக்குகிறது. அந்த பெண்ணின் பாதுகாப்பை சிதைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பெண்ணை நாம் பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறார்கள். நிச்சயம் மீண்டும் ஒரு முறை தென்தமிழர் கட்சிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஆக்கப்பூர்வமான கருத்தியலும் அந்த கருத்து தான் அந்த பெண்ணை பாதுகாக்கும். அறிவால் கலாச்சாரம் ஒருபோதும் பாதுகாக்காது. நமக்கு ஆதரத்தில் ஒரு கொலை செய்துவிட்டால் அந்த நிகழ்வு சரியாகி விடுமா? நாம் பெற்ற பிள்ளைதான், தேவதையாக பார்த்த பிள்ளைதான், தெய்வமாக பார்த்த பிள்ளைதான். அந்த பிள்ளை ஒரு முடிவெடுக்கிறது என்றால் அந்த முடிவை மாற்றக்கூடியது நம் அன்பும் அந்த பிள்ளை மீண்டும் வைக்கின்ற நம்பிக்கை தான் மாற்றும்படி கொலைகள் ஒருபோதும் தீர்வாகாது. அதுக்கு எடுத்துக்காட்ட எத்தனை விஷயங்கள் சொல்லலாம். நாம் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே சொல்வதற்காக அந்த கடமைப்பட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு பெண் வளர்க்கிறாங்க, அந்த பெண் ஒரு முடிவெடுக்கிறார். அந்த முடிவை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உண்மை அந்த பெற்றோருக்கு இருக்கிறது, குறிப்பாக தாய்மாமனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த பிள்ளையின் எதிர்காலத்தை பெற்றோரை விட 1000 மடங்கு லட்சோப மடங்கு கனவு காண்பவன் தாய்மாமன். அந்த தாய்மாமனை வில்லனாக சித்தரிக்கிறார்கள், அந்த தாய்மாமனை குற்றவாளியாக சித்தரிக்கிறார்கள். எப்படி என்றால் இப்படி ஒரு சூழலை நாம் பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது வைத்திருக்க அன்பை விட 1000 மடங்கு அன்பை நம் பிள்ளைகள் மீது வைக்க வேண்டும். இப்பொழுது வைத்திருக்க நம்பிக்கை விட 1000 மடங்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நம் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும். இன்னைக்கு அந்த பெண் சாதி விட்டு சாதி திருமணம் செய்கிறது என்பதை நாம் ஏன் இருக்கிறோம்? அந்த பெண் நமக்கு உணவு கலாச்சாரம் இருக்கிறது, ஒவ்வொரு சமூகமும் ஒரு உணவை உண்ணக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறது. நம்முடைய பெண் அந்த உணவு கலாச்சாரத்துக்குள் போவதற்கு சிரமப்படுவார், அவள் ஒரு உளவியல் சிக்கலுக்கு ஆளாக என்று நாம் அதை இருக்கிறோம். உடை கலாச்சாரம் இருக்கிறது, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு உடை கலாச்சாரம் இருக்கிறது. அந்த உடையை கொள்வதற்கு நம் பெண் உளவியல் சிக்கலுக்கு ஆளாக என்று அதை எதிர்த்து நிற்கிறோம். குறிப்பாக உறவு கலாச்சாரம் இருக்கிறது. சில சமூகங்களில் பெண் குழந்தைகளை வாடி அப்படின்னு அழைக்கிற சமூகம் இருக்கிறது. ஆனால் மரபு சமூகத்தை பொறுத்தவரை, தேவ சமூகத்தை பொறுத்தவரை வாமா தாய் என்பதை தாண்டி ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டோம். அப்படி என்றால் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த வார்த்தை எதிர்கொள்ளும் போது அவள் அந்த உளவியல் சிக்கலை இப்படி அவள் உளவியல் சிக்கல வாழ்வாளோ எதிர்கொண்டு அவள் அந்த வாழ்க்கையை நரகமாக வாழ வேண்டாம் என்கிற நோக்கத்தில் தான் பெண் குழந்தைகளுக்கான அந்த காதலை நாம் எதிர்க்கக்கூடிய சூழலுக்கு உருவாகி இருக்கிறோம். மற்றபடி நாம் காதலுக்கு எதிரானவர்கள் இல்ல. காதல் போய் சாதல் என்கின்ற பாரதி கவிஞர்களாகட்டும், காதல் என்றால் கவிகள் உண்டு, காதல் என்றால் கவி என்று ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் காதலில் உண்டு, அதை வரவேற்கிறோம். ஆனால் காதல் என்பது பெண்ணி அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு பொதுவாக ஒரு பெண் வாழ்க்கை என்பது அவருடைய திருமணத்தோடு முடிவதல்ல. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்பது திருமணத்தில் தொடங்குகிறது. அவர் குழந்தை பெறுகிறது, அந்த குழந்தைக்கு திருமணம், அந்த குழந்தை இப்படி
தன் சகோதரனுடன் இப்படி எல்லோரிடமும் அவள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே பெண்களின் மாண்பை பாதுகாப்போம். குறிப்பா நம்முடைய மாற்றம் என்பது நம்மிருந்து உருவாக வேண்டும். நம்மிட்டு பெண்களிலிருந்தே கூட அந்த முகநூல், இன்ஸ்டாகிராம் இதை நாம் கண்காணிக்க வேண்டும். தேவையில்லாததை பார்ப்பதற்கு நாம் பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு பார்த்தா உடை ரொம்ப முக்கியம். நம் பிள்ளைகள் சரியான ஒரு உடை என்பது உரிமைதான், அதை மறுக்க முடியாது. அதற்காக அந்த உடை சமூகத்தை ஏற்றுக்கொள்ளாத உடையாக இருந்தால், சமூகத்தின் பார்வையில் தவறான உடை இருந்தால் அதையும் நாம் பெண் பிள்ளைகளை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். என்ன நம் குழந்தைகள் போல் எல்லா குழந்தைகளும் பாதுகாக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு ஜென்கடையில் ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு காடு தீப்பற்றி எரிகிறது. அந்த காட்டில் இருந்த பறவைகள், விலங்குகள் எல்லாம் அங்கிருந்து வேறொரு காட்டுக்கு இடம்பெயர்க்கான போய்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சிட்டுக்குருவி மட்டும் என்ன செய்கிறது என்றால் ஒரு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை அணைப்பதற்கான முயற்சி இருக்கிறது. அத்தனை விலங்குகளும் அதை பார்த்து சிரிக்கிறது. இது ஒரு முட்டாள்தனமான முயற்சியா இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த சிட்டுக்குருவி எதையுமே கண்டுகொள்ளவில்லை. அது திரும்ப திரும்ப போய் ஒவ்வொரு சொல்ல எடுத்து அணைச்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்துட்டு வா நீ செத்துருவரி வா சொல்லும்போது அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, இந்த காடு நான் வாழ்ந்த காடு, இந்த காடு நான் பிறந்த காடு, இந்த காடுல நான் உணவு உண்டு, இந்த காடுல இருந்தேன், இந்த காட்டுக்கு நான் எப்படி வர வேண்டும், இந்த காட்டை நான் காப்பாற்ற வேண்டும். அந்த சொன்ன வார்த்தை அந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் தண்ணி எடுத்து அந்த காட்டை அணைப்பதற்கான முயற்சி ஈடுபடுகிறது. கொஞ்ச நேரத்தில் இறைவனே அதற்கான மழை பெய்ய வைக்கிறான். அந்த காடு காப்பாற்றப்படுகிறது. மீண்டும் அந்த விலங்குகள் அங்கே போய் வருது. அதே போல் இன்னைக்கு சமூகத்தில் பெண் குழந்தை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சியில் முதல்வர் ஒரு சிட்டுக்குருவி நீரை எடுத்து தொழிப்பதை போல் ஒரு முயற்சியை தென்னவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பெண் குழந்தை பாதுகாப்பு